ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் ட்ராமா த்ரில்லர் மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து ரசவாதி. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆஹா சப்ஸ்கிரிப்ஷன்லும், அதாவது ஆஹா ஓடிடிலும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோவிலும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சாந்தகுமார், ரைட்டரும் அவர் தான், ப்ரொடியூஸ் பண்ணதும் அவர் தான். ஸோ சினிமாட்டோகிராஃபி யாருன்னா சரவணன் இளவரசு, சிவாஜி ஆரன். எடிட் பண்ணது யாருன்னா சாபு ஜோசப். மியூசிக் பண்ணது வந்து எஸ் தமன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மெக்கானிக் கம்பெனி, அப்புறம் வந்து சரஸ்வதி சீனியர் கிரியேஷன்ஸ். இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணது சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் பார்த்தலாம். ரேஷ்மா வெங்கடேஷ்ன்ற சந்திரான்ற கேரக்டரும், அதாவது சந்திரான்ற கேரக்டரும், அப்புறம் அர்ஜுன் தாஸ் வந்து பாண்டியன்ற கேரக்டரும், அப்புறம் டானியா ரவிச்சந்திரன் வந்து சூர்யான்ற கேரக்டரும், அப்புறம் சுஜித் சங்கர் வந்து இன்ஸ்பெக்டர் பரசுராஜ் அப்படின்ற கேரக்டரும், அப்புறம் ரிஷிகாந்த், அப்புறம் இன்னும் ஜிஎம் சுந்தர், இந்த நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, அதாவது அர்ஜுன் தாஸ் வந்து பாண்டியன்ற கேரக்டர் நடிச்சிருப்பார். அதாவது சதாசிவ பாண்டியன் அது அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறோம், ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவ டாக்டராக தான் இவர் வந்து இருப்பார். ஸோ ரேஷ்மா வெங்கடேஷ் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பாஸ்ட் லவ்வராக வந்து இருப்பாங்க. யார், அர்ஜுன் தாஸோட பாஸ்ட் லவர் வந்து ரேஷ்மா வெங்கடேஷாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ டானியா ரவிச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து மேனேஜராக வந்து வேலை செய்வாங்க. ஸோ அர்ஜுன் தாஸ் வந்து கொடைக்கானல் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பார். ஒரு 2 வருஷமாக வந்து சித்த மருத்துவத்தின் ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பார். டானியா ரவிச்சந்திரன் வந்து அங்கே இருக்கிற ஒரு காட்டேஜ் ஹோட்டலில் வந்து மேனேஜராக வந்து ஒர்க் பண்ண வருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் பரசுராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து சுஜித் சங்கர் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த ஏரியாவில் வந்து இன்ஸ்பெக்டராக வந்து பொறுப்பேற்பார். ஸோ அப்போ வந்து இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி தான், அதாவது சத்து போன பொண்டாட்டி தான் ரேஷ்மா வெங்கடேஷ். ஸோ அந்த ரேஷ்மா வெங்கடேஷ் வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் இருந்தது. ஸோ சுஜித் சங்கர் வந்து கொஞ்சம் சைக்கோ மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேயே அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு சண்டை போடுறதை பார்த்து வளர்ந்ததுனால அவர் சைக்கோவாக இருப்பார். ஸோ அவர் வந்து என்னன்னா அவரோட பொண்டாட்டியோட பாஸ்ட் லைஃப் வந்து தெரிஞ்சதுனால அங்கே வந்து நிறைய கேள்விகள் மேலே கேள்வி கேட்பாங்க. ரொம்ப கொச்சையான வார்த்தைகள், நீங்கள் எப்படி பண்ணீங்க, என்ன இது, நீங்கள் 2 பேர் ஊர்லாம் சுற்றுவீங்களா, கொடைக்கானல் போயெல்லாம் ஊர்லாம் சுற்றிருக்கீங்களா, திருச்சியில் இருந்து தான் சொன்னேன், ஆனால் ஊர்லாம் சுற்றி இருக்க கொடைக்கானல் வந்து எப்படி ரூம் போட்டு தங்குனியா, அப்படிலாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ சந்தேக புத்தி அதிகமான ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த அதாவது சந்திரான்ற கேரக்டர் நடிச்ச அந்த ரேஷ்மா வெங்கடேஷ் அவங்க வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுவும் இன்னும் மன உளைச்சல் வந்து அவருக்கு அந்த ஆளாகும். ஸோ அவர் இந்த ரேஷ்மா வெங்கடேஷோட சாவுக்கு வந்து அவரோட அர்ஜுன் தாஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அர்ஜுன் தாஸ் காரணம் கிடையாது. காரணம் வந்து போலீஸ்காரன் தான். அவர் தான் காரணம். அவர் பொண்டாட்டி செத்ததுக்கு அவரோட எக்ஸ் லவ்வராக இருக்கிற அர்ஜுன் தாஸ் வந்து காரணம் இல்லை. இவர் வந்து என்ன நினச்சிப்பார்னா அர்ஜுன் தாஸ் தான் காரணம். அவள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது, பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால தான் அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததுனால தான் நான் டார்ச்சர் பண்ணேன். அதாவது அவர் டார்ச்சர் பண்ணது அவர் கண்ணுக்கு தெரியல. பாஸ்ட் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்த அர்ஜுன் தாஸ் தான் அவர் கணக்கு வில்லனாக தெரிஞ்சார். ஆனால் அவர் இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்குது. அதாவது டானியா ரவிச்சந்திரன், சூர்யா அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பேங்க்குன்றப்பாங்க, ஒரு ஹோட்டல் மேனேஜராக இருப்பாங்க. ஸோ அவரோட இவர் சந்தோஷமாக இருக்கிறது இவருக்கு பிடிக்கல. ஏன் வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக இருக்கியா, என் பொண்டாட்டியோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்துட்டு நீ வந்து அவள் என் பொண்டாட்டி தூக்கில் தொங்கிட்டா, ஸோ நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டானியாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடும். ஓகே, முன்னாடியே உங்களுக்குள்ள கனெக்ஷன் இருந்திருக்கு போல் அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அதிலிருந்து விடுபட்டாரா இல்லையா, போலீஸ்காரனுக்கு என்ன ஆச்சு, அப்புறம் வந்து டானியா ரவிச்சந்திரன் வந்து எப்படி வந்து இந்த விஷயத்தில் பாஸ்ட் லைஃப்பில் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, ஸோ அப்படின்றது தான் வந்து இந்த மீதி கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்ல, ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ரொம்ப இதுவாலாம் போகாமல் அப்படியே மேலோட்டமாக அப்படியே பரப்பளவுலாம் முடிச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு ஃபோர்ஸபிளாக எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு த்ரில்லர் மியூசிக் போட்டு ரொம்ப ஹாரராக காமிச்சு அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மைல்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே போயிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஓடிடியில் பார்த்து நீங்கள் போயிடலாம். ஒரு மழை சமயத்தில் அப்படின்ற பார்த்த மாதிரி ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாரராலாம் இருக்காது. ஒரு சின்னதாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தான். அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நடிச்சவர் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அவர் ஒரு மலையாள நடிகர். அவர் வந்து தமிழில் வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் இன்னொரு சீன் இருக்குது.
4, 5 மலையாளிஸ்லாம் வந்து தமிழ்நாட்டு காட்டுக்குள்ளே வந்து குப்பையை போட்டுட்டு அவனுங்க பாட்டுன்னு போயிடுவானுங்க. ஸோ அதை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சுத்தம் பண்ணி சொல்லி வந்து வற்புறுத்தி அது கேட்டோம்னா, அங்கே இருந்த டூரிஸ்ட்லாம் வந்து அங்கே இருக்க குப்பையை வந்து எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த அர்ஜுன் தாஸுக்கும் அங்கே இருக்கிற ஒரு கேங்குக்குமான ஒரு கன்வர்சேஷன், பேச்சுவார்த்தை. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் அவர் தன்னை வந்து ஒரு மலையாளி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பாண்டி அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாப்புல. ஸோ ஏன்னா அவர் ஃபுல் பேர், அந்த கதாபாத்திர பேர் சதாசிவ பாண்டியன். ஸோ அவர் வந்து உங்கள் பேர் வாட்ஸ் யூர் நேம் ப்ரோ அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அந்த கேங்கு கேட்கும்போது இவர் சொல்லுவார் பாண்டி அப்படின்னு சொல்லுவார். செம்மையாக இருந்தது. அது அதுக்கப்புறம் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. சூப்பராக இருந்தது. படம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப மைல்டாக தான் போகும். ரொம்ப ஹாரர், ரொம்ப இது த்ரில்லர், அது மியூசிக்லாம் தொம்மு தொம்முன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் மைல்டாக போகும். அப்படியே ரொம்ப நீங்கள் பார்த்துட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் இந்த படம் பார்க்காம இருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு போய் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதே மாதிரி அந்த போலீஸ் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக வந்து பெத்தவங்க வந்து புள்ள முன்னாடி சண்டை போடாம இருக்கிறது வந்து இந்த படம் வந்து எப்படின்றத காட்டும். ஏன்னா பெத்தவங்க வந்து பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடுறதுனால, அவங்க பெருசாகி வளரும்போது உளவியலா எப்படி வந்து ஆகுறாங்க, அந்த போலீஸ்காரன் மாரி சைக்கோவா மாறுவாங்க அப்படின்றது வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க அந்த படத்துல. அத எடுத்து நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் மியூசிக் எல்லாமே மைல்டா அப்படியே ஸ்மைல்டா தான் போகுது. ரொம்ப ஓவராவும் இல்ல, ரொம்ப டவுனாவும் இல்ல. கரெக்ட்டா ஸ்மூத்தா அப்படியே போகுது. எல்லா கேரக்டருமே அப்படி தான் போகுது. ரொம்ப ஓவரா நடிப்பு, ரொம்ப ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ரசவாதி இல்ல, ரசனை உள்ள ஒரு வாதி. நான் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். தேங்க் யூ.